குட் மார்னிங் எவ்ரிவன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம்னா இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம்னா என்னன்னு பார்க்கலாம். இண்டஸ்ட்ரியல் ப்ராசஸை வந்துட்டு கண்ட்ரோல் அண்ட் மானிட்டர் பண்ணுறது தான் இண்டஸ்ட்ரியல் கண்ட்ரோல் சிஸ்டம். எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா டு என்ஷூர் சேஃப் எஃபிஷியன்ட் அண்ட் ரிலையபிள் ஆப்ரேஷன்ஸ்க்காக பண்ணுறோம். எக்ஸாம்பிளுக்கு வந்துட்டு வாட்டர் டேங்க், ஃபேக்ட்ரியில் இருக்கக்கூடிய வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிளாக எடுத்துக்கலாம். ஒரு பர்சன் வாட்டர் லெவல் டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை கண்டினியூஸாக செக் பண்ணுறதுக்கு பதிலாக ஐசிஎஸ்ஐ யூஸ் பண்ணி ஆட்டோமேட்டிக்கலி அந்த வாட்டர் லெவல் வந்து மானிட்டர் பண்ணலாம் அண்ட் பம்பை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். இதனால மேனுவல் ஒர்க் வந்து கம்மியாகுது அண்ட் அந்த ப்ராசஸோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகுது. ஐசிஎஸ் பிளாக் டயக்ராம். இப்போ நம்ம மெயின் காம்பனன்ட்ஸாக என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா சென்சார், ஆக்சுவேட்டர், பிஎல்சி, கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அண்ட் எஸ்ஏடிஏ. இன் வாட்டர் டேங்க் எக்ஸாம்பிள் சென்சார் அந்த வாட்டர் லெவலில் மெஷர் பண்ணுது, பிஎல்சி வந்து அந்த சென்சாரோட இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணுது, பம்ப் வந்து ஆக்டஸ் ஆக்சுவேட்டர், ஹெச்எம்ஐ வந்துட்டு அந்த டேங்கோட ஸ்டேட்டஸை வந்து ஆப்ரேட்டருக்கு ஷோ பண்ணுது, எஸ்ஏடிஏ வந்து சூப்பர்வைஸ் த கம்ப்ளீட் சிஸ்டம். எல்லா காம்போனண்ட்டும் சேர்ந்து ஒர்க் பண்ணாதான் அது ஒரு சிஸ்டம். காம்போனன்ட்ஸை டீட்டெயிலாக பார்க்கலாம். சென்சார் வந்துட்டு டேங்க்ல இருக்கக்கூடிய வாட்டர் லெவலை கண்டினியூஸாக செக் பண்ணும். வாட்டர் லெவல் லோவாக இருந்துச்சு அப்படின்னா சென்சார் வந்து அந்த இன்ஃபர்மேஷனை பிஎல்சிக்கு சென்ட் பண்ணும். பிஎல்சினா ப்ரோக்ராமபிள் லாஜிக் கண்ட்ரோலர். இது வந்து அந்த இன்ஃபர்மேஷனை ப்ராசஸ் பண்ணி ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு டிசைட் பண்ணும். பிஎல்சி வந்துட்டு இந்த கமாண்டை வந்து பம்புக்கு சென்ட் பண்ணும். பம்பு ஸ்டார்ட் பண்ணி வாட்டர் லெவல் ஃபுல்லானதுக்கப்புறம் பம்பை ஸ்டாப் பண்ணுறதுக்கும் பிஎல்சி வந்து கமாண்ட் கொடுக்கும். HMI ஹியூமன் மிஷன் இன்டர்ஃபேஸ். இது எப்படி இருக்கும்னா ஸ்க்ரீன் மாதிரி இருக்கும். இது மூலியமாக தான் ஆப்ரேட்டர் வந்துட்டு வாட்டர் லெவல், பம்ப் ஸ்டேட்டஸ் இது எல்லாமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க. கம்யூனிகேஷன் நெட்வொர்க் அப்படின்னா இதில் யூஸ் பண்ணுற காம்போனன்ட்ஸ் எல்லாமே கனெக்ட் ஆகிருக்கும் அண்ட் அதோடைய இன்ஃபர்மேஷனை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறது தான் கம்யூனிகேஷன் நெட்வொர்க். SCADA ஸ்டாண்ட்ஸ் ஃபார் சூப்பர்வைசரி கண்ட்ரோல் அண்ட் டேட்டா அக்யூசியேஷன். இது வந்து கம்ப்ளீட் சிஸ்டத்தையும் சூப்பர்வைஸ் பண்ணும், டேட்டாஸை கலெக்ட் பண்ணும், இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்டோர் பண்ணும். எந்த பர்பஸ்க்காக அப்படின்னா மானிட்டர் பண்ணுறதுக்காகவும் ரிப்போர்ட்டிங்காகவும் ஸ்டோர் பண்ணும். ஐசிஎஸ் ஆப்ரேஷன் ஃப்ளோ பற்றி பார்த்தோம்னா சென்சார் வாட்டர் லெவலை டிடெக்ட் பண்ணும். இன்கேஸ் வாட்டர் லெவல் லோவாக இருந்துச்சுன்னா இந்த இன்ஃபர்மேஷனை பிஎல்சிக்கு சென்ட் பண்ணும். பிஎல்சி இந்த இன்ஃபர்மேஷனை ரிசீவ் பண்ணிட்டு அதை ப்ராசஸ் பண்ணும். கமாண்டை வந்து பம்புக்கு சென்ட் பண்ணும். இங்கே பம்ப் வந்து ஆக்சுவேட்டராக ஆக்ட் ஆகுது. பம்பு ஸ்டார்ட் ஆகும் அண்ட் டேங்கை வந்து ஃபில் பண்ணும். இந்த ப்ராசஸ் எல்லாமே ஹெச்எம்ஐ மூலியமாக நம்மளால மானிட்டர் பண்ண முடியும். எஸ்சிஏடிஏ வந்துட்டு சூப்பர்வைஸ் பண்ணும் அண்ட் டேட்டாஸை வந்து ரெக்கார்ட் பண்ணும். டேங்க் ஒரு ரெக்வயர்ட் லிமிட்டுக்கு வந்ததுக்கப்புறம் பிஎல்சி வந்துட்டு ஸ்டாப்புங்கிற கமாண்ட் வந்து பம்புக்கு கொடுக்கும். பம்ப் வந்து வாட்டர் ஃப்ளோவை ஸ்டாப் பண்ணிடும். பெனிஃபிட் அண்ட் அப்ளிகேஷன். ஐசிஎஸ்னால ப்ராசஸோட எஃபிஷியன்சியும் சேஃப்டியும் இம்ப்ரூவ் ஆகுது. இது வந்துட்டு ரியல் டைம் மானிட்டரிங் பண்ண முடியும், சப்போர்ட் ஆட்டோமேஷன் அண்ட் ரெடியூஸ் டவுன் டைம். இது வந்து வைடாக எங்கே யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில், ஆயில் அண்ட் கேஸ் இண்டஸ்ட்ரீஸில், பவர் பிளான்ட்ல யூஸ் பண்ணுறோம். சம்மரி, ஐசிஎஸ் வந்துட்டு சென்சார், கண்ட்ரோலர், ஆக்சுவேட்டர், ஆப்ரேட்டர், கம்யூனிகேஷன் நெட்வொர்க், பிஎல்சி இது எல்லாத்தையுமே கனெக்ட் பண்ணுது. இதெல்லாம் சேர்ந்தது தான் ஒரு சிஸ்டம்னு சொல்லுவாங்க. சென்சார் வந்து வாட்டர் லெவல் செக் பண்ணும், பிஎல்சி வந்து டிசிஷன் மேக் பண்ணும், பம்ப் வந்து ஆக்ஷன் பண்ணும், அதனால தான் அதை ஆக்சுவேட்னு சொல்கிறாங்க. இந்த ப்ராசஸ் எல்லாமே மானிட்டர் பண்ணுறதுக்கு ஹெச்எம்ஐ யூஸ் பண்ணுறோம். SCADA வந்துட்டு சூப்பர்வைஸ் த கம்ப்ளீட் ப்ராசஸ்.
இது பண்றதுனால சேஃப், ஆட்டோமேட்டிக், எஃபிஷியன்ட் வேவா இருக்கு. தேங்க்யூ.